ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான செம்மீன் கருவாடு எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போது நம்ம இந்த செம்மீன் கருவாடு ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடித்து வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா செம்மீன் கருவாடை நல்லா மண் இல்லாமல் நல்லா 4-5 டைம் நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த எண்ணெயோடு சேர்த்து இது நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு லைட்டாக நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தேவையான உப்பு மசாலாலாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா இதில் எப்போவுமே கருவாடில் உப்பு ஆல்ரெடி இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே லாஸ்ட்டு ஸ்டேஜில் சமைச்சு முடிக்க போகிறப்ப உப்பு பார்த்துட்டு தான் நம்ம உப்பு சேர்க்கணும். ஏன்னா உப்பு ஒரு வேளை கருவாடில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உப்பு போட்டோம்னா எக்ஸ்ட்ரா ஆகிடும் உப்பு. அதனால் லாஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு உப்பு போடணும். அது வரைக்கும் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. இதில் நம்ம தண்ணியே தெளிக்க போகிறது கிடையாது. அப்படியே இந்த எண்ணெயிலேயே அது நல்லா சுருண்டு நல்லா ஒரு ஃப்ரை ஆகி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றா தனித்தனியாக பரப்பி வச்சுருங்க. அப்போ தான் ஃப்ரை ஆகும். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரட்டும். அப்புறம் லைட்டாக திருப்பி போட்டுருங்க. லைட்டாக எண்ணெய் பற்றலைன்னா அப்படி மேலால் எண்ணெய் லைட்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து தெளித்து விட்டுட்டு திருப்பி போட்டு அந்த சைடு இந்த சைடுன்னு திருப்பி போட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நமக்கு நல்லா இது ஒரு ஃப்ரை ஆகி கிடச்சிருக்கும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் நல்லா அப்படியே ஒரு 3 நிமிஷம் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுறணும். இப்போது நல்லா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி இந்த கருவாடு நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்தாலே பாருங்கள், உங்களுக்கு வெந்து வந்தது அந்த கலர்லேயே நல்லா தெரிஞ்சிடும். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்ததில் லைட்டாக உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நான் லைட்டாக லாஸ்ட்டு ஸ்டேஜில் கலந்து விட போகிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நல்லா சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா காரமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான உணவும் கூட. இதுக்கு பிரான் கருவாடுன்னு கூட சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.